மார்க்கெட்டில் ஒரு ஹை அண்ட் லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பிரேக் அவுட் ஆகியும் ட்ரெண்டை கண்டினியூ ஆகி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸோ பிரேக் அவுட்லேயே ரெண்டு இருக்குது. ஒன்று ஃபேக் பிரேக் அவுட், இன்னொன்று வேலிடான பிரேக் அவுட். அதை பற்றி இன்னொரு கிளியராக எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டை பற்றின ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் நான் வச்சுருக்கேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக மாறும்போது எப்படி நடக்கும், அண்டு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டாக மாறும்போது எப்படி நடக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குங்களா, ஒரு ஃப்ளிப் வச்சிருக்கு, அதோட ஹையை இங்கே பிரேக் பண்ணிருக்கு ஓகேங்களா. ஒரு கேண்டல் வந்து மைன்யூட்டாக போயிட்டு பாடி வந்து வெளியே தாண்டி போய் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அடுத்த கேண்டலை பார்க்கணும். அடுத்த கேண்டில் அக்ரெசிவாக கீழே வந்துருந்துச்சு அப்படின்னும் போது இந்த இடம் தான் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏன் ப்ரோ இந்த இடம் ஏன் ப்ரோ ஃபேக் பிரேக் அவுட்? இந்த இடத்துல தான் பாடி வெளியே க்ளோஸ் வச்சிருக்குல்ல, அது பிரேக் அவுட் தானே, நம்ம இங்கேயே வந்து என்ட்ரி எடுக்கலாம்ல. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸில் இங்கே தானே என்ட்ரி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இங்கே என்ட்ரி எடுத்துருவாங்க. பட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சில பேர் என்ட்ரி எடுப்பாங்க, அவங்க இங்கே என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கேருந்து நம்ம ஒரு பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறவங்களும் இந்த ஒரு ஏரியாவில் பை ட்ரை பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் கண்டினியூ பண்ணிடும். எல்லா இடத்துல டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடும். இங்கே பிரேக் அவுட் நடந்தும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடும். இது எதனால் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான ஒரு பவர்ஃபுல்லான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கிடையாது. பவர்ஃபுல்லாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக் வச்சதுக்கப்புறம் கேண்டில் வந்து பாடி வெளியே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலே வந்து ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு கேண்டிலும் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ், அதாவது இந்த டைம் ஃப்ரேம் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட கேண்டில்ஸ்னு வச்சுக்கோங்க. இதே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கும், பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு 1 ஹவரில் போய் பார்க்கும்போது, 15 டைம் ஃப்ரேமுக்கு 1 ஹவர் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேம், அதில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன இடத்துல இந்த மாதிரி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போது அங்கே என்ன நடந்திருக்கும், விக்கு மட்டும்தான் விட்டுருக்கும் ஓகேங்களா. இந்த மேலே வந்து விக்கு மட்டும் போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு கேண்டிலோட பாடி கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கும். அப்போ அடுத்த ஆர்பிஎஸ்ஸாக என்ன தான் நடக்கும், இங்கேருந்து ட்ரெண்டு கண்டினியூ தான் ஆகும். இந்த ரீட்ரெஸ்மெண்ட்ல இருந்தோ இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தோ பை ஆகாது ஓகேங்களா. ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு நீங்கள் நினச்சிட்டு இங்கே இருந்தெல்லாம் பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான ரீசன் இதுதான். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னா, அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல பாடி வந்து லைட்டாக க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட். இதுக்கு அதே மாதிரி தான், அப் ட்ரெண்டாக மார்க்கெட் போயிட்டுருக்கு, ஃப்ளிப் வச்சுட்டு ட்ரெண்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நடக்குது ஓகேங்களா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது சின்னதாக பாடி வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி சின்னதாக பாடி வந்து வெளியே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் ஆப்போசிட்டாக மேலே போய் நின்றுட்டுருச்சு அப்படின்னா இந்த இடத்துலையுமே கேண்டில் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சிருக்காது. இதெல்லாம் நம்ம ஏன் ப்ரோ ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணணும் அப்படின்னா, பாடி எப்பவுமே நீங்கள் டைம் ஃப்ரேம் ஒரு 15 மினிட்ஸில் பார்க்கும்போது அதே 15 மினிட்ஸில் நீங்கள் கேண்டில் க்ளோஸ் வச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கேண்டில் க்ளோஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதுவே இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிரேக் அவுட் வச்சிருக்கு ப்ரோ, பிரேக் அவுட் வச்சுட்டு அடுத்த கேண்டில் ஆப்போசிட்டில் போயிருக்கு அப்படின்னா அப்போது நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணுறது கொஞ்சம் வேலிடாக இருக்கும் ஓகேங்களா. அப்படி செக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு விக்கு மட்டும் ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லிக்விட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடுவாங்க. இங்கேருந்து ட்ரெண்ட் அழகாக கண்டினியூ பண்ணிடுவோம் ஓகேங்களா. இதில் தான் நம்ம எல்லாருமே ட்ராப் ஆகும், இங்கேருந்து நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிடும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு, இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செல் பண்ணணும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம், ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து பாடி வந்து நல்லா க்ளோஸ் வச்சிருச்சு, பாடி வந்து நல்லா மேலே போயிட்டு இப்படி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட்டுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு விஷயம் பார்க்கணும் ஓகேங்களா. என்னன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய கேண்டிலாக இருக்கட்டும், ஒரு நியூஸ் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு கேண்டிலாக இருக்கலாம். பட் அந்த கேண்டில் ஃபார்ம் பண்ண அடுத்த கேண்டிலே இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆப்போசிட் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். எல்லா டைமுமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமே செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது.
எல்லா டைம் ஃப்ரேம் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸாக. அப்போ நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. அப்போது எல்லா டைமுமே எல்லா சினாரியோ நடக்கும்போது நம்ம போயிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ண வேணாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நார்மல் கேண்டில் இல்லாமல் ஒரு அப்நார்மலாக ஒரு கேண்டில் வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்குது, க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் வந்து கீழே வந்து இங்கே ஒரு பாடி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி ஆகணும். இது எதனால நடக்கும் அப்படின்னா, ஒரு நியூஸ் கேண்டில் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும், அதை எல்லாத்தையுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இங்கே இருக்கிற செல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உடனே பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இதில் தான் நம்ம போய் ட்ராப் ஆகிட்டு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு, இங்கேருந்து பை பண்ணலாம், இல்லை இங்கேருந்து பை பண்ணலாம்னு சொல்லி ட்ராப் ஆயிரும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் ஆப்போசிட் கேண்டிலாக வந்து பவர்ஃபுல்லாக க்ளோஸ் வச்சது கீழே வந்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணுங்கள், அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருந்துச்சு, விக்கு மட்டும் விட்டுருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ஒரு ஃப்ளிப்பு வச்சதுக்கப்புறம் இந்த இம்பல்ஸ்க்கு நீங்கள் கரெக்ஷன் விட்டுட்டு ட்ரேட் பண்ணலாம், செல் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்பி இங்கே போய் பை எடுத்து ஏமாறாதீங்க, அது ஃபேக்கான பிரேக் அவுட். ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட், இதுக்கு அதே தான். இந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கு, கீழே வந்து பாடி நல்லா ஒரு இம்பேலன்ஸ் வச்சுட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, இம்பேலன்ஸ் வச்சுட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இந்த கேண்டிலே டாமினேட் பண்ணுற மாதிரி அடுத்த கேண்டிலே ஒரு என்கல்ஃப் மாதிரி மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போது இந்த மாதிரி க்ளோஸ் வச்சது அப்படின்னா இதை விட இந்த கேண்டில் பவர்ஃபுல்லாக இருக்குது, மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு ப்ரோ அப்படின்னா இந்த சினாரியோவை இல்லை நீங்கள் இந்த இடத்த வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கிளியராக இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கும். இந்த இடத்துல கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் நமக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தாலே போதும். நம்ம 15 மினிட்ஸில் பார்த்துட்டு டெய்லியில் போய் பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. 15 மினிட்ஸில் பார்த்துட்டு 30 மினிட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை 1 ஹவரும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது அந்த 1 ஹவரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விக்கு மட்டும் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, பாடி வந்து இந்த லோக்கு கீழே தாண்டி போகலை அப்படின்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கேருந்து நீங்கள் பை ட்ரை பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸு அது கீழே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த லோவை உடைக்க முடியாமல் மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மேலே தான் ட்ரை பண்ணும் மார்க்கெட். பை சைட் போக தான் மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதெல்லாமே ஃபேக் பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த 2 எக்ஸாம்பிளுமே ஃபேக் பிரேக் அவுட். ஒன்று சின்னதாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமே செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இதுவுமே நல்ல ஒரு இம்பேலன்ஸ் கேண்டிலாக வச்சு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலுமே அடுத்த ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்துருச்சுன்னா அதுவுமே ஹையர் டைம் ஃப்ரேமே பார்க்கும்போது ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதுவுமே ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம ரியல் பிரேக் அவுட் எது வரும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு ஒரு 2-3 கேண்டில் நார்மலாக கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஒரே கேண்டில் அக்ரெசிவாக க்ளோஸ் ஆகக்கூடாது, சின்னதாக க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் ஆப்போசிட்லையும் போகக்கூடாது. ஒரு 2-3 கேண்டில் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வேலிடாக இருக்கும். அந்த இடத்துல லாஜிக் படி என்னன்னா பையர்ஸ் வந்து நார்மலாக டாமினேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு பையும் வரல, இந்த மாதிரி ஒரு பெரிய பை வந்துட்டு அடுத்த ஆப்போசிட்டாக செல் வரல, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ட்ராப் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிடும். லிக்விடிட்டிஸில் கலெக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் போயிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம உஷாராக ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணணும். இதுவே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் அழகாக பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்குது, மார்க்கெட் வந்து ரொம்ப நார்மலாக மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வேலிடான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு சொல்லி கரெக்ஷன் வரும்போது, அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையோ இல்லை ப்ரீமியம் ப்ரைஸ்லையோ வரும்போது அங்கே இருக்கிற இம்பேலன்ஸ் ஆர் ஆர்டர் பிளாக் அந்த இடத்த பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க, கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வின்னிங் ரேட் தரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட் போகிறாங்க. ஒரு ஃப்ளிப் வச்சுட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சிருக்கு பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்ச கேண்டில் நார்மலாக வச்சிருக்கு, அடுத்த ஒரு கேண்டில் அதே மாதிரி செல் சைடுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல செல் சைடு ஃபார்ம் ஆகாமல் ஒரு பை சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடம் நமக்கு ட்ராப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி நமக்கு ட்ராப் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டலுமே செல்லாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நார்மலாக பை ஆயிருக்கு. இந்த பை எதுக்காக இருக்கும்னா கரெக்ஷனுக்காக இருக்கும்.
ஓகேங்களா? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம், கரெக்ஷன் சொல்லலாம், புல் பேக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு இம்பேலன்ஸ் ஒரு ஆர்டர் பேக் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ராப்பராக போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? இது எதுவுமே கன்ஃபார்மாக இப்படி தான் போகும் அப்படின்னு கிடையாது. இதெல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க சார். ஓகேங்களா? இதை பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை பார்த்து ஏமாறாம இந்த மாதிரி ஒரு ரியலாக பிரேக் அவுட் நடக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா? பிரேக் அவுட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுதான்னு பாருங்கள். இவ்வளோதான். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிட்டு வாங்க. அடுத்து இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.